இன்னைக்கு என்னோட பிறந்த நாளுக்கு என்னால் முடிஞ்ச ஒரு உதவியை, அதாவது கஷ்டப்பட்டவங்களுக்கு செய்யலாம்னு ஆசைப்படுறேன். அதாவது 10 பேருக்கு சாப்பாடு வாங்கி கொடுக்கணும்னு ஆசைப்படுறேன். ஐயாந்தாங்க ஏந்தாங்க இந்தாங்க ஐயா, சாப்பிடுங்க ஐயா. சரியா? இந்தாங்க இன்னொரு சாப்பாடு. சரியா? வணக்கம் எல்லாருக்கும். இன்றைக்கு ஒரு புதிய காணொலியில் சந்திக்கிறதுல சந்தோஷம். ஸோ இன்னைக்கு என்னோட பிறந்த நாள். என்னடா அவன் பிறந்த நாளில் வந்து காணொலி எடுத்திருக்கான்னு யோசிப்பீங்க. அதாவது என்னோட பிறந்த நாளுக்கு என்னால் முடிஞ்ச ஒரு உதவியை, அதாவது கஷ்டப்பட்டவங்களுக்கு செய்யலாம்னு ஆசைப்படுறேன். அதாவது ஒரு 10 பேருக்கு சாப்பாடு வாங்கி கொடுக்கணும்னு ஆசைப்படுறேன். யோசிப்பீங்க, என்னடா இவன் யூடியூப் சேனல் ஸ்டார்ட் பண்ணதுக்கு அப்புறம் இப்படி எல்லாம் செய்யறானே என்று யோசிப்பீங்க. நான் வெளிநாடு போக முதலே இப்படி எல்லாம் செஞ்சிருக்கேன். ஸோ அது வந்து தெரியாம செஞ்சது. அதாவது இப்படி செய்யறதால இன்னும் 2 பேர் இதை பார்த்து மற்றவங்களுக்கு உதவி செய்யக்கூடுமே, அந்த ஒரு காரணத்துக்காக வேண்டித்தான் நான் இப்போ இதை ஒரு காணொலியை எடுத்து போடலாம்னு ஆசைப்படுறேன். ஸோ இப்போ என்ன செய்ய போறோம்னு சொன்னால், ஒரு கடையில் போயிட்டு ஒரு 10 பேருக்குரிய சாப்பாடும் வாங்கிட்டு தண்ணி போத்தலையும் வாங்கி எடுத்துட்டு கொண்டு கொடுப்போம். என்ன இதை கொடுக்குறதால அவங்களுக்கு ஒரு நேர பசியனானம் தீரும். அதால் வந்து எனக்கும் ஒரு பிளஷிங் கிடைக்கும்னே. அந்த வகையில் இப்போ என்ன செய்ய போறோம்னு சொன்னால், ஒரு கடையில் போய் சாப்பாடை வாங்கி கொண்டு கொடுக்கப்புறம் தொடர்ந்து காணொலியை பாருங்க. என்ன போம் என்ன வாங்க. ஸோ மக்களே, இப்போ நாங்கள் என்ன செய்ய போறோம்னு பார்த்தீங்கன்னு சொன்னால், அந்த கடைக்கு போகிறோம். என்ன அந்த கடைக்கு போயிட்டு தேவையான உணவு பொதிகளை வாங்கி எடுத்துட்டு கஷ்டப்பட்டவங்க இருக்கிற இடத்துக்கு போயிட்டு அவங்களுக்கு நேரடியாக போய் கொடுக்க போறோம். தொடர்ந்து காணொலியை பாருங்க வாங்க. என்ன ஸோ மக்களே, பார்த்தீங்கன்னு சொன்னால் நாங்கள் இப்போ அந்த கடைக்கு வந்துட்டோம். அதாவது சாப்பாடு கடை பக்கத்தில் வந்துட்டோம். இப்போ என்ன செய்ய போறோம்னு சொன்னால், கடைக்குள்ளே போயிட்டு தேவையான உணவு பொதிகளை வாங்கி எடுத்துட்டு நம்ம போவோம். என்ன ஸோ மக்களே, பார்த்தீங்கன்னு சொன்னால் நாங்கள் அந்த உணவு பொதிகளை வாங்கிட்டோம். இங்கே பாருங்க, பார்த்தாலே உங்களுக்கு தெரியும் உணவு பொதிகள் இங்கே இருக்கு. அதுக்கப்புறம் வந்து தண்ணி போத்தல்கள் இங்கே இருக்குன்னு. ஸோ 10 தண்ணி போத்தல், 10 சாப்பாடு வாங்கியாச்சு. ஸோ நம்ம என்ன செய்ய போறோம்னு சொன்னால், பஸ் ஸ்டாண்ட் அடிக்கு போய் பார்க்க போறோம். ஸோ வார வழியிலே ஒரு ஆளை பார்த்துட்டோம். அதுக்கப்புறம் இந்த பஸ் ஸ்டாண்ட் அடியில் பார்த்துட்டு அப்படியே நம்ம அந்த சாப்பாடை கொடுத்துட்டு வருவோம். என்ன அது பார்த்தீங்கன்னு சொன்னால், பஸ் ஸ்டாண்ட் அடியில் ஒருத்தருமே இல்லை. என்னடா ஒருத்தரும் இல்லை. ஓகே, வந்ததே மாத்தம். அப்படியே நம்ம அந்த சைட் போவோம். என்ன போய் பார்ப்போம். அப்படியே வாங்க, தொடர்ந்து பாருங்க. ஸோ மக்களே, பார்த்தீங்கன்னா தெரியும் நம்ம இப்போ என்ன செய்ய போறோம்னு சொன்னால், அந்த ஐயாவுக்கு பக்கத்தில் வந்துட்டோம். இப்போ என்ன பண்ணா, அந்த சாப்பாடும் ஒரு தண்ணி போத்தலை எடுப்போம். என்ன எடுத்து அந்த ஐயாவுக்கு கொடுப்போம். அந்த ஐயாவோட இருக்காரு, கொஞ்சம் முன்னுக்கடுங்க, இந்த இருக்காங்கண்ணே. இதுல ஒரு ஐயா இருக்காரு, அவருக்கு கொடுப்போம். ஐயா தாங்க ஐயா. இப்போ நம்ம அடுத்த ஐயாவை கொண்டு கொடுப்போம். அப்படியே பாருங்க, எடுங்க. என்ன மக்களே, அந்த ஐயா ஒரு ஐயாவை கொடுத்தாச்சு. இப்போ அடுத்த ஐயாவுக்கும் தண்ணி போத்தலையும் சாப்பாடையும் கொண்டு கொடுப்போம். இந்தாங்க ஐயா, சாப்பிடுங்க ஐயா. சரியா? ஓகே, அந்த ஐயாவுக்கு கொடுத்தாச்சு. இப்போ நம்ம அடுத்த வந்து ஓகே பாய் பாய். இப்போ நம்ம என்ன செய்ய போறோம்னு சொன்னா, அடுத்த இடத்துக்கு கொண்டு கொடுக்க போறோம் சாப்பாடு. அதாவது மார்க்கெட்டுக்குள்ள யாரும் கஷ்டப்பட்டவங்க இருப்பாங்க, அந்த ஏரியாவுக்குள்ள போயிட்டு தேவையானதை கொடுப்போம். இப்போ என்ன செய்ய போறோம் மக்களே, இப்போ நம்ம மார்க்கெட் ஏரியாவுக்குள்ள போயிட்டு இருக்கோம். அதாவது இதுக்குள்ளேயும் நிறைய பேர் இருப்பாங்க. நம்மள்ட்ட வந்து 8 சாப்பாடு மீதம் இருக்குன்னு, 8 உணவு பொதிகள் மீதம் இருக்கு. இந்த இடத்துல யாரும் இருந்தா அவங்களும் கொடுக்கணும். தொடர்ந்து காணொலியை பாருங்க. நீங்க எல்லாரும் என்ன நினைப்பீங்களோ தெரியாது. இப்ப அதாவது இவன் என்னடா புதுசா வந்து இப்படி ஒரு இதுல ட்ரெண்ட்ல இறங்கிட்டான்னு யோசிப்பீங்க. அது பிறந்த நாளுக்கு வந்து இப்ப மற்ற விதங்கள்ல வந்து காசுகளை ஸ்பெண்ட் பண்றதை விட இப்படி ஒரு 4-5 பேருக்கு நான் சாப்பாடு வாங்கி கொடுத்து அவங்களுக்கு உபயோகமா போயிருமென்ற ஒரு காரணத்துக்காக வேண்டித்தான் இப்படி ஒரு ஐடியா வந்து முதலே செஞ்சு வந்த நான். ஸோ அந்த வகையில வெளிநாடு போனதுக்கு முதல் செஞ்சு நான். அதுக்கப்புறம் இப்பதான் அதுக்கான வாய்ப்பு ஒன்று கிடைச்சிருக்கு. பாத்தீங்கன்னாலே தெரியும், இங்க வந்து நிறைய மக்கள் இருக்காங்க. ஆனா இங்க வந்து சௌதரையும் காணல. இதுக்கும் பார்ப்போம். என்ன இருக்காங்களா சதும் அப்படிங்கிற ஆட்டுங்க பார்ப்போம். என்ன இருந்தா நம்ம சாப்பாடு எல்லாம் கொடுப்போம். யாரையும் காணல. ஸோ மக்களே, அப்படியே வாங்க, நம்ம போய் பார்ப்போம். என்ன அது கடுவாஞ்சிருக்க புல் சுத்த அடிச்சா கூட பெருசா யாரும் இல்லை. இருந்தாலும் ஓகே, நம்ம என்ன செய்வோம், தேடி பார்ப்போம். 7 மணி அளவு தேடி பார்த்து அவங்களை கண்டுபிடிச்சு கொடுக்க பார்ப்போம் உணவுகள். என்ன அது இங்க மட்டும் இல்லாமல் அங்கால பக்கமும் போய் பார்ப்போம். முதல்ல வந்து கடுவாஞ்சிக்குடி ஏரியா, அந்த ஏரியாவுக்குள்ள பார்ப்போம். யாரும் இருந்தா அவங்களுக்கு கட்டாயம் கொடுப்போம். என்ன உணவுகளை நாங்களும் பார்த்து போய்கொண்டா இருக்கோம். யாரையும் காணல. ஒரு 2 பேரை கொடுத்தாச்சுன்னு. இன்னொரு அம்மா போறாங்க, அவங்களுக்கு கொடுப்போம். ஒரு நிப்பாட்டு. இந்தாங்கம்மா சாப்பாடு.
தெரியும். அதாவது மக்களே அடுத்த ஒரு அம்மாவுக்கும் சாப்பாடை கொடுத்தாச்சு. அது கிளியரா விளங்கி இருக்கும் போது தெரியல. அவ பின்னால வந்தா அவருக்கும் சாப்பாடை கொடுத்தாச்சு. இப்ப மீதம் இருக்கிறது நம்மள்ட்ட 7 உணவுப் பொதிகள். அதையும் பார்த்து இருக்கிறவங்களுக்கு கொடுப்போம் என்ன. ஸோ பாருங்க, அப்படியே நம்ம தேடி பார்ப்போம். யார் ரோட்ல இருந்தாலும் அவங்களுக்கு கட்டாயம் கொடுப்போம் என்ன. ஸோ மக்களே நம்ம இப்ப 3 பேருக்கு கொடுத்தாச்சு என்ன. பார்ப்போம், தேடி பார்ப்போம். இருக்கிற ஆக்கள் எல்லாருக்கும் உணவுகளை வந்து கொடுப்போம் என்ன. அந்த வகையில நம்மளும் இப்ப ஆக்களை வந்து தேடி தந்துருக்கோம். யாரையும் காணல, கண்டா வந்து நம்ம கொடுப்போம் என்ன. கொடுத்துட்டு வருவோம். ஸோ பாருங்க, இன்னைக்கு பார்த்து பெருசா யாரையுமே காணல. ஒரு 3 பேருக்கு தான் நாங்க இப்ப கொடுத்து முடிச்சிருக்கோம் தேடுதலுக்கு பிறகு. நம்ம என்ன செய்வோம், மார்க்கெட் உள்ள எடுங்க, அதுவும் அந்த பக்கம் போய் பார்ப்போம். அப்படி எந்த பக்கம் காட்டுங்க. பாத்தீங்கன்னா தெரியும் உங்களுக்கு, யாரையுமே பெருசா காணக்கூடிய மாதிரி இல்லை. நாங்க இப்ப என்ன செய்ய போறோம்னா மார்க்கெட் ஏரியாவுக்குள்ள போறோம் என்ன. இப்போ மார்க்கெட் ஏரியாவுக்குள்ள போங்க அதுவும். ஸோ போய் பார்ப்போம், அங்கே யாரும் இருந்தா அவங்களுக்கு கொடுப்போம் என்ன. மார்க்கெட்டுக்குள்ள இருப்பாங்க கட்டாயம், ஒரு 2 பேராச்சும் இருப்பாங்க. அவங்களுக்கு கட்டாயம் கொண்டு கொடுப்போம் என்ன உணவுகளை. என்னடா நமக்கு வந்த சோதனை என்ற மாதிரி யாருமே இல்லை. அந்த போவோம், நமக்களே பார்த்து அடிக்கிட்டே இருக்கோம். ஒருத்தரையும் காணல, பார்ப்போம். நமக்களே பாத்தீங்கன்னு சொன்னா நாங்க வந்து இந்த அதாவது மார்க்கெட் ஏரியாவுக்குள்ள போய் பார்த்தோம். அங்க கூட ஆக்கள் இல்லை. இன்னொரு ஐயா இன்னைக்கு 60 சாப்பாடை கொடுப்போம். நிப்பாட்டு வருதா அந்த ஐயா. ஐயா தாங்க சாப்பிடுங்க ஐயா. சரி, ஓகே. சரி, அந்த ஐயா கொடுத்தாச்சு. இப்ப 4 உணவுப் பொதிகளை நம்ம கொடுத்தாச்சு. மீதம் இருக்கிறது இன்னும் வந்து நமக்கு எத்தனை இருக்கு, 6 என்ன. மீதம் வந்து 6 உணவுப் பொதிகள் இருக்கு நம்மகிட்ட. ஸோ தொடர்ந்து காணொலியை பாருங்க. நம்ம அடுத்தடுத்த இடங்களுக்கு போய் கொடுப்போம் என்ன. தேடுதல் தானே, தேடித்தான் கண்டுபிடிக்கணும் எல்லாரையும். இன்னொரு ஐயா போறாரா ஐயா? சாப்பிட்டே இல்லை ஐயா. தண்ணி பத்தா சாப்பாடு இன்னொரு தரவா. தொப்பின் இல்லையா, ஒரு பேக் தானே இருக்கு எங்கள்கிட்ட. சரியா, கவனம் ஐயா. இந்தாங்க இன்னொரு சாப்பாடு. சரியா, வரட்டா ஐயா. பாருங்க, சரியா, பை பை. கடைசியா கொடுத்த ஐயாவுக்கு வந்து 2 உணவுப் பொதிகளை கொடுத்தாச்சுன்னு. இப்ப மீதம் இருக்கிறது நம்மள்ட்ட எத்தனை இருக்கு, 4 உணவுப் பொதிகள் தான் இருக்கு. எங்க நிக்காரு அந்த ஐயாவுக்கு, அண்ணார் ஐயாவை கண்டுட்டோம். சோ மக்களே அடுத்த ஐயாவை கண்டுபிடிச்சாச்சு. ஐயா தாங்க ஐயா. சரி ஐயா, சரி, ஓகே. அடுத்த ஐயாவுக்கு நம்ம சாப்பாடு கொடுத்தாச்சு. இப்ப நம்மள்ட்ட மீதம் இருக்க சாப்பாடு 3 சாப்பாடு தான் இருக்கு. ஸோ தொடர்ந்து தேடுதல் பணியில இருப்போம். ஸோ தேடி முடிஞ்ச வரைக்கும் எல்லாரும் சாப்பாடை கொடுத்துட்டு நம்மளும் போவோம் என்ன. ஸோ தொடர்ந்து காணொலியை பாருங்க. அடுத்தடுத்து கூப்பிடுறோம். இப்ப என்ன சந்தோஷமா தானே இருக்கு ஒரு பக்கம் எனக்கு. உண்மைக்கும் இன்றைக்கு சரியான சந்தோஷமா இருக்கு. உண்மைக்கும் அப்படி செய்யறதுல உண்மையாவே எனக்கு சரியான ஹாப்பி. அதை எப்படி சொல்றேன்னு தெரியல, வார்த்தைகளால விவரிக்க முடியாத அளவுக்கு இந்த ஹாப்பினஸ் இருக்கு. நம்ம போய் பார்ப்போம் என்ன, தொடர்ந்து தேடுவோம். யார் இருந்தாலும் அவங்களுக்கு கொடுப்போம். அது மக்களே லாஸ்ட் டைம் பறக்க பஸ் ஸ்டாண்டுக்குள்ள ஒருத்தர் மில்ல என்ன. இப்ப ஒரு ஐயா நிக்கிறாரு, அந்த ஐயாவை கொண்டு சாப்பாடை கொடுப்போம் என்ன. வாங்க 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 மக்களே. இப்ப பாத்தீங்கன்னு சொன்னா நாங்க பஸ் ஸ்டாண்ட் அடிக்க வந்தாச்சு. பஸ் ஸ்டாண்ட் அடியில ஒரு ஐயா இருக்கிறாரு. எங்கடா இருக்காரு? அந்த இருக்கேன். அதான் மக்களே, ஐயா தாங்க ஐயா. சாப்பாடு சாப்பிடுங்கண்ணே. காணுமா உண்டு? இன்னொன்று தரவா என்ன? இன்னொன்று தான் தனி பத்தம் தான். இந்தாங்க சாப்பிடுங்க. சரி, ஓகே, எடுவோம். ஸோ மக்களே இப்போ பார்த்தீங்கன்னு சொன்னா நாங்க 2 சாப்பாடு இங்கே கொடுத்தாச்சு. அப்போ மீதம் இருக்கிறதுங்கிட்ட வந்து ஒரே ஒரு சாப்பாடு தானே. ஸோ பாருங்க, அடுத்தடுத்து நம்ம போயிட்டு இந்த சாப்பாடையும் கொடுத்தா நம்மளோட ப்ராஜெக்ட் வந்து கம்ப்ளீட் ஆகுதுன்னு. அந்த பக்கம் போங்க, ஏதோ அந்த பக்கம் தான். இன்னும் பாருங்க, கவனமா விடுங்க. அதாவது மக்களே, அந்த இடத்த வந்து அந்த ஐயாவுக்கு நம்ம 2 பார்சல் சாப்பாடு, அதாவது 2 உணவுப் பொதிகளை பஸ் ஸ்டாண்டுக்குள்ள இருந்த ஐயாவுக்கு கொடுத்தாச்சு. இப்ப நம்மகிட்ட மீதம் இருக்கிறதுனோ ஒரே ஒரு உணவுப் பொதி தான். இப்ப என்ன செய்ய போறோம்னு சொன்னா, அதாவது அந்த பக்கம், அதாவது ஓந்தாச்சி மட சைட்டு இப்ப நாங்க போயிட்டு இருக்கோம். போயிட்டு அப்படி யாரும் கஷ்டப்பட்டாங்க ரோட்ல இருந்தா அவங்களுக்கு கொடுப்போம் என்ன. ஸோ தொடர்ந்து காணொலியை பாருங்க. போயிட்டே இருப்போம், நாங்க போயிட்டே இருப்போம், கொடுத்துக்கிட்டே இருப்போம். அண்ணா ஐயா நிக்கிறேன், அண்ணா ஐயா நிக்கிறேன். பட்டு 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 பட்டு
ஸோ மக்களே பாத்தீங்கன்னு சொன்னா நாங்க ஒரு ஐயாவை கண்டுட்டோம். என்னோட தான் நிக்கிறாரு, இந்த நிக்காரு. ஸோ அந்த ஐயாவுக்கு நம்ம உண்டு நம்ம புதியில கொடுப்போம். என்ன அவர் வந்து சாப்பிடட்டும். கொஞ்சம் முன்னுக்கடு. ஐயா என்னமே ஐயா இந்தாங்க சாப்பாடு. சரியா சரியா சாப்பிடுங்க. என்ன சந்தோஷம் இருந்து வந்தீங்களா? சரி ஐயா அப்ப வரட்டா ஐயா. சரி ஐயா பாருங்க என்ன சாப்பாடு முடிஞ்ச ஐயா உண்மையாவே. என்ன சாப்பாடு முடிஞ்ச ஐயா உண்மைக்கும் எல்லாரும் கொடுத்து முடிச்சாச்சு. எல்லாரும் காசு வாங்கி எடுக்கல காசா? சரி நில்லுங்க ஐயா. சரி என்ன போய் சாப்பிடுங்க ஐயா. சரி ஓகே சரி 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 எடுங்க போவோம். ஐயா வாரம் ஐயா சாப்பிடுங்க. என்ன மகளே பாத்தீங்கன்னு சொன்னா அதாவது உணவு பதி எல்லாம் கொடுத்து முடிச்சாச்சு. கடைசி அவர் ஐயா வந்து அவரை உடம்பு வருத்தம் என்ன நெஞ்சு ஏதோ வருத்தம்னு சொல்லி அந்த காட்டினார். வந்தவொடனே நீங்க பாத்திருப்பீங்க. இனிமேல் அவருக்கும் இருந்த காசை அதாவது சாப்பாடு எல்லாம் முடிஞ்சு இனிமேல் சாப்பாடு வந்து ஒண்ணு செய்யலாது. இந்த காசை வந்து எடுத்து கொடுத்தாச்சு அந்த ஐயாவுக்கு. இப்ப அவர் எதுவும் வாங்கி சாப்பிடட்டுமே அவரை தேவைக்கு எதுக்கும் பயன்படுத்தட்டும். எங்களாலையும் திரும்ப போய் அந்த கடையில வந்து உணவு பதியை வாங்கிட்டு வர்றது கொஞ்சம் கடினமா இருக்கும். தூரம் போயிட்டு வாங்கிட்டு வரணும் தானே. அந்த ஒரு காரணத்துக்காக வேண்டி அவர்கிட்ட வந்து இருந்த பணத்தை வந்து கையில கொடுத்தாச்சு. மக்களே பாத்தீங்கன்னு சொன்னா எங்களால முடிஞ்ச வரைக்கும் ஆக்களை கண்டுபிடிச்சு சாப்பாடுகள் எல்லாத்தையும் அதாவது உணவு பதிகள் எல்லாத்தையும் கொடுத்து முடிச்சிட்டோம். அதாவது கடைசியா வந்த ஐயா பாத்தீங்கன்னா சரியும் நாங்க ஒரு ஐயாவுக்கு சாப்பாடை கொடுத்தோம். அந்த இடத்துல வந்து இன்னொரு ஐயா வந்தவர். அப்ப எங்கள்கிட்ட சாப்பாடு முடிஞ்சேன்னு நாங்க சரியா 10 பார்சல் சாப்பாடு அதாவது 10 உணவு பொதிகள் தான் நாங்க வாங்கி போயிருந்தோம். அந்த 10 உணவு பொதிகளும் முடிஞ்ச கையோட ஒரு ஐயா வந்தார். அவர்கிட்ட வந்து கொடுக்கறதுக்கு எங்கள்கிட்ட உணவு பொதிகள் கையில இல்லை. அப்ப இருந்ததுன்னும் கொஞ்சம் காசு இருந்தது. அந்த காசு அந்த ஐயாட்ட கொடுத்துட்டு அப்படியே வந்துட்டோம். பாத்தீங்கன்னாலே தெரியும் அதாவது எங்களால முடிஞ்ச அளவுக்கு இந்த உதவிகளை வந்து கொடுத்து முடிச்சிட்டோம். அது நீங்க இப்ப கமெண்ட்ஸ்ல வந்து தப்பா கதைப்பீங்க. அதாவது என்ன சொல்ல வரேன்னு சொன்னா இப்ப நீங்க வந்து இதை பார்த்துட்டு என்னடா அவன் புதுசா வந்து இதுக்குள்ள வந்து தானே புதுசா ஏதோ சிம்பத்தி எதுவும் கிரியேட் பண்றான்னு யோசிப்பீங்க. பட் அந்த ஒரு நோக்கத்தோட நான் வந்து காணொலி எடுக்கல. அதாவது என்னால ஒரு 2-3 பேர் பயனடைவாங்கன்ற ஒரு நோக்கத்தோட தான் இந்த காணொலி எடுத்தேன். அதாவது இப்படி செய்யறதால இன்னும் 2 பேர் இதை பார்த்துட்டு மற்றவங்களுக்கு உதவி செய்யக்கூடும் என அந்த ஒரு காரணத்துக்காக வேண்டிதான் நான் வீடியோ எடுத்தேன். அப்படி இல்லாத பட்சத்துல நான் எடுத்திருக்க மாட்டேன். ஸோ எதுவும் குறைநிறைகள் இருந்தா மன்னிச்சுக்கோங்க. ஓகே என்னோட வீடியோஸ் உங்களுக்கு பிடிச்சிருந்தா மறக்காம என்னோட சேனலை வந்து சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. அதோட அந்த பெல் ஐக்கானையும் உள்ள போடுங்க. அப்பதான் நான் போற வீடியோஸ் எல்லாம் உங்களுக்கு நோட்டிபிகேஷனா கிடைக்கும். உங்களை இன்னொரு வீடியோவில் சந்திக்கிறேன். பாய்.